டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடலூரில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாகிறது காங்கிரஸ். எம்பிக்கள் கூட்டத்தை நாளை கூட்டியுள்ளார் சோனியா காந்தி. பாஜக அதிமுக கூட்டணி குறித்து உதயநிதி ஸ்டாலின் கவலைப்பட தேவையில்லை, இபிஎஸ் பதிலடி. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்ததால் ஏற்பட்ட பாதிப்பு. 24 மணி நேரம் கழித்து சீரானது ரயில் போக்குவரத்து. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். பெங்களூரு வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை கடலூரில் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மயிலாடுதுறையில் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக நாளை மாலை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிதம்பரம் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 16ஆம் தேதி சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை திரும்புகிறார். நாளை தொடங்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய 10,000 முகாம்கள் அமைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு தேர்தல் நிதியை அள்ளி வீசிய வேதாந்தா நிறுவனம் கடந்த 2024-25ஆம் ஆண்டில் பாஜகவிற்கு 90 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. முந்தைய ஆண்டில் அது 26 கோடியாக இருந்தது. தற்போது காங்கிரசுக்கு 10 கோடி ரூபாயை மட்டுமே வேதாந்தா நிறுவனம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதே காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த ஆண்டு 49 கோடி ரூபாயை அந்த நிறுவனம் கொடுத்துள்ளது. 2017ஆம் ஆண்டில் இருந்து 22ஆம் ஆண்டு வரை தேர்தல் பத்திரம் மூலம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு 457 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்திற்காக காங்கிரஸ் தயாராகி வருகிறது. இதற்காக கட்சியின் எம்பிக்கள் கூட்டத்தை சோனியா காந்தி நாளை கூட்டியுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து எம்பிக்களுக்கு சோனியா காந்தி ஆலோசனை வழங்குகிறார். வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்ததால் ஏற்பட்ட பதற்றம் தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்களின் உதவியால் தணிந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கரும்புகையை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தற்போது 24 மணி நேரத்திற்கு பிறகு இயல்பு நிலை திரும்பி ரயில் போக்குவரத்து சீராகியுள்ளது. விருதுநகரில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் நயினார் நாகேந்திரனிடம் சொன்ன தகவல் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செல்லும் இடங்களில் எல்லாம் தங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதாக கூறிய அந்த நிர்வாகி, சோறு வேண்டுமானாலும் போடுகிறோம், ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் என மக்கள் கூறியதாக சொன்னார்களாம். இதை கேட்ட நயினார் நாகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பாஜக அதிமுக கூட்டணி குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கவலைப்பட தேவையில்லை என இபிஎஸ் சாடியுள்ளார். சேலத்தில் அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்த இபிஎஸ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் உள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும், எனவே இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எந்த கவலையும் பட தேவையில்லை என்றும் இபிஎஸ் கூறினார். சு. வெங்கடேசனின் வேள்பாரி நாவல் 1 லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனை ஆகியுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். வாசிப்பு பழக்கம் குறைந்துவிட்டது என கூறப்படும் காலத்தில் 1 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி வேள்பாரி சாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ் பண்பாட்டை இளைஞர்கள் உணர்ந்து கொண்டு வேள்பாரி போன்ற படைப்புகளை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வேள்பாரி 1 லட்சம் பிரதிகளை கடந்து விற்பனையானதற்கு அண்மையில் வெற்றி விழாவாக நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. 4வது நாளாக ஏற்றம் கண்டுள்ள ஆபரண தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 73,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 9,155 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் மட்டும் சவரனுக்கு 1,250 ரூபாய் உயர்ந்த நிலையில் இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே ஏற்றம் கண்டுள்ளது.
பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். கன்னடத்து பைங்கிளி என்றும் சினிமாவின் ராணி என்றும் வர்ணிக்கப்பட்ட சரோஜா தேவிக்கு 87 வயதாகிறது. பெங்களூருவில் உள்ள வீட்டில் வசித்து வந்த அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது உயிர் இன்று பிரிந்தது. பெங்களூரு வீட்டில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.